எவ்ரிவன் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் முழுக்க நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக கம்மன்னு மசாலா ஃபுல்லாக ஃப்ளேவரோட சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி எம்மியாக இருக்குங்கிற பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நம்ம நான்வெஜ் சாப்பிடணுமா? இல்லையே, நம்ம வாரத்தில் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்லாம். ஆனால் என்ன, அதுக்கு நீங்கள் கிச்சன் கில்லாடிகளில் இருக்கணும் அப்படின்னு கெத்தாக சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் இருந்துச்சுங்க. ஸோ 4 ரெசிபீஸ் இப்போ நமக்கு கிடச்சாச்சு. அந்த 4 ரெசிபியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு டிலே பண்ணிவிட்டு நம்ம ஷெஃப் பாலகிருஷ்ணன் அவர்களை இன்வைட் பண்ணுறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ சார், இந்த வாரம் நான் இதுக்கு நம்ம வந்து சட்டுன்னு உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா 6:30க்குள்ளே சாப்பிட்றணும். ஏன்னா நான்வெஜ் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. 4 நான்வெஜ். ஆமாம் சார், வெரைட்டி நான்வெஜ். எஸ், சூப்பர். ஓகே. அதில் இந்த வாரம் வந்து 2 சீ ஃபுட் இருக்குங்கிறது சிறப்பு. ஏன்னா நான்வெஜ்ன்ட்டு வெறும் சிக்கனை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு இல்லாமல் மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, சீ ஃபுட் இருக்கு. சூப்பர். டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. மட்டன் தான் நமக்கு குக்கிங்க்கு அதிகமாக டைம் எடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மட்டனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே போட்டு குக் பண்ண போகிறோமா இல்லை வேக வைக்க வேண்டிய? மட்டனை ஃபர்ஸ்ட் வேக வைக்கணும். ஓ ஃபைன், அப்போ வேக வச்சிடலாமா? குக்கரை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுட்டு அந்த மட்டன் வேகிறதுக்கான தண்ணி, அதுக்கான லைட்டான உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு மட்டனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி 7லேருந்து 10 விசில் நம்ம அதை வேக வைக்கணும். அந்த வேக வைக்கிற கேப்பில் நமக்கு மசாலா ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, கடல் பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக சாட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டோம். வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட் பண்ணணும். நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு முழு மிளகு அண்ட் எடுத்து வச்சிருந்த கேஷ்யூ, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக குக் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஜாரில் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக திக் பேஸ்ட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டோம். சோம்பை தொடர்ந்து பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கடல் பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு, ஸோ வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதும் நமக்கு குக்கார கேப்பில் நமக்கு பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் நம்ம 7லேருந்து 10 விசில் வச்சுருந்த மட்டன் ரெடியாக இருக்கும். மட்டன் பீசஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மட்டன் வேக வச்ச வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, மசாலா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொதி விடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் மட்டன் மசாலா கிரேவி. மட்டன் மசாலா கிரேவி எனக்கு வந்து யூஸ்வலாக இது ரொம்ப பிடிக்கும். இது கூட களி, ராகி களி வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் செஞ்சுருக்கேன். என்ன சார்? சரிங்கம்மா. ரொம்ப சிம்பிள் கேர்ள் சார். அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி பார்த்துருவோம். என்ன ஃப்ளேவர் கிரேவி பண்ணீங்க? ஐ மீன் நார்மலாக மட்டன் குழம்பு இல்லை நார்மலான மட்டன் மசாலா அரைச்சி போட்டிங்களா? ஆமாம். என்னென்ன போட்டீங்க? சோம்பு, பட்டை, ஸ்டார் பூ 1, அதுக்கப்புறம் வெங்காயம், கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் மிளகு, எல்லாமே ஒன்றா போட்டு எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அப்புறம் சேர்த்து. ஓகே. ஸோ அடுத்த ரெசிபி நமக்காக இருக்கிறது வந்து கிராப் மசாலா கிரேவி. ஓகே. ஸோ நல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாங்கின்னு வந்து வைக்கல. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஃபிகராக இருக்கும். இங்கே நம்ம வந்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மணல்லாம் இருக்கும். ஸோ அது தண்ணி நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணி அது உள்ள இந்த பாடி இருக்குங்க பார்த்தீங்களா, அது பாடிக்குள்ள அது சில அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்போ க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளீனாக நண்டு கிடைக்கும். ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தூள் ப்ராசஸை இப்போ சொல்கிறீங்க தானே, அதை தாராளமாக பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டு, நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். இஞ்சி பூண்டு விழுதை தொடர்ந்து நறுக்கிய தக்காளி போட்டோம். தக்காளி நல்லா நமக்கு ஃபைனாக பிளெண்ட் ஆகணும். தக்காளியை தொடர்ந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக குக் பண்ணணும். ஸோ ஃபைனாக குக் ஆகிடுச்சு, இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே அந்த மஞ்சள் தூள்லேயே அதை ஊற வச்சுருந்தோம். நம்ம எப்போ நண்டை கடாயில் போடணுமோ குக் பண்ணுற டைம் வரைக்கும். ஸோ அந்த நண்டை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பையுமே சரி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இடித்த மிளகு வச்சுருந்தோம். இடித்த மிளகையும் போட்டுட்டு நம்ம இங்கே நண்டு மசாலா கிரேவின்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நண்டு மசாலா கிரேவி. சீ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் செஞ்சேன். அது இல்லாமல் ஸோ கோல்டு ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ வீட்டில் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதுலேருந்து ஸோ எனக்கு சென்னையில் அப்பப்போ அடிக்கடி மழை பெய்யுது இல்லை, அதனால் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சம்மர்லேயும் கோல்டு பிடிக்கும் சார். எனக்கெல்லாம் எப்போவுமே கோல்டு இருக்கும், பிகாஸ் சைனஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் சரி நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். ஓகே. உடைச்சு சாப்பிடணும், கொஞ்சம் கஷ்டம். நான் எப்படி பண்ணீங்க, என்ன மசாலா யூஸ் பண்ணீங்க? சரி, நார்மல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் இது சில்லி பவுடரு அண்ட் கரம் மசாலா பவுடர். ஸோ இந்த மாதிரி நார்மல் நம்ம எது யூஸ் பண்ணி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சேம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுவோம். சூப்பர். வீட்டில் நண்டு எப்பவும் இருக்குமாம்மா? சார் நீங்களும் கேட்குறீங்க. இல்லைங்கம்மா, அதாவது நண்டு அப்பப்போ தான் வாங்க முடியும். மசாலாஸ் வீட்டில் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு பண்ணுவோம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நிஜமாவே கிரீன் சிக்கனுக்கு நம்ம என்னென்ன கிரீன் கலருக்காக யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இருக்கு. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை அரைக்கணும். அதை அரைக்க போகிறோமா இல்லை வேற வேலைகள்? இல்லை, ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாமா? ஓகே. மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் பூண்டு, இஞ்சி, ஜீரகம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 போட்டோம். என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா அரிசி மாவு, மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்ட் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு 1/2 an hourலேருந்து 1 hour ஊற விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இதே க்ரீன் பேஸ்ட்டில் இன்னொரு வாட்டி அந்த பவுலில் போட்டுட்டு மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் க்ரீன் சிக்கன். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா வேலை ஓவர். சிக்கன் நான்வெஜ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்வெஜ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது சிக்கன் தான் நமக்கு. ஸோ அதனால நான் க்ரீன் சிக்கன் பண்ணேன். என்னென்ன க்ரீன்ஸ் யூஸ் பண்ணீங்க? இதில் இப்போ குழந்தைங்க நம்மலாம் பார்த்தா இப்போ புதினா இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவோம். ஸோ இதில் நான் மசாலா கடையில் வாங்கி ஆட் பண்ணாமல் புதினா, கருவேப்பிலை, மல்லித்தலை, ஸோ வீட்டில் பெப்பர் தூள் வீட்டில் வச்சதை மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே. வேறு என்ன ஆட் பண்ணீங்க? இதெல்லாம் வெறும் க்ரீன்ஸ் மட்டும்தானா? மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். நீங்கள் தான் சார் சொல்லணும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. ஸ்பைஸுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க? பச்சை மிளகாய் சார், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர் இதில் கொத்தமல்லி தூளும் போட்டிருக்கீங்க? தனியாக போட்டிருக்கேன். மல்லித்தூள் தனியாக போட்டிருக்கேன். மல்லித்தூளும் போட்டிருக்கீங்க, மல்லித்தலையும் போட்டிருக்கேன். சரி. ஸோ அடுத்து நமக்காக இருக்கிறது கருவேப்பிலை ப்ரான் சார். நம்ம கருவேப்பிலை ப்ரானுக்கு கருவேப்பிலை அதிகமாக எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ஒரு க்ரீன் கலராக தான் இருக்க போகுது நம்ம. ஓகே. அண்ட் புளி எடுத்து வச்சுருக்கோமே, ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா தொக்கல் அப்படியா? ஓ, ப்ரானில் புளி சேர்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் புதுசாக இருக்குது.
ஏன்னா நம்ம ப்ரானில் நிறையா குக் பண்ணியிருக்கோம், பட் புளி சேர்த்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி பவுலில் பேலன்ஸ் இருந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுக்கு அடுத்து நறுக்கிய தக்காளி இதெல்லாம் போட்டு, தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். பச்சை மிளகாவையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரும்பொழுது ப்ரான்ஸ் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, ப்ரான்ஸை போட்டோம். ப்ரான்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை விழுதியும் போட்டோம். கருவேப்பிலை விழுதை போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃபைனாக குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். தேவையான புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு அது நல்லா குக் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், குக் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா இதுதான் கருவேப்பிலை ப்ரான். இது வந்து கருவேப்பிலையில் பண்ணது ப்ரான் வந்துட்டு பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நாங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுறது இப்போ பண்ணினேன் நான். பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, கருவேப்பிலை எப்படி யூஸ் பண்ணீங்க? இது கருவேப்பிலை வந்துட்டு அரைச்சி போட்டேன். அப்புறம் தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டு மற்ற வந்து தனியா, ஓகே, மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு பண்ணது. பண்ணிடலாம். ஓகே, கருவேப்பிலை அரைச்சி போட்டேன்னு சொன்னீங்க, கலர் ஏன் அந்த கலரில் இருக்குது? இல்லை ரொம்ப போடல, ஏன்னா தாளிக்கிறதுக்கும் வேறு கருவேப்பிலை போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். கொஞ்சம் கம்மியாக அரைச்சி போட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ சார்கிட்ட இருக்கிறது வந்து கிஃப்ட் ஹேம்பர், இல்லை அப்படின்னா வந்து 4வது பரிசுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பியூட்டிஃபுல் சீ த்ரூ கண்டெய்னர்ஸ். இது யாருக்கு போக போகுது? மட்டன் கிரேவி. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். 3வது பரிசு அதை விட பெரிய சீ த்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்கு. இது யாருக்கு போகுது சார்? கிராப் மசாலா. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். 2வது பரிசு பிரம்மாண்ட டின்னர் செட். இது யாருக்கு போகுது? கிரீன் சிக்கன். ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு டின்னர் செட். கங்க்ராட்ஸ். ஸோ இந்த ஷோக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே நான் என்ன பண்ணுறேன், லிஃப்ட் கேட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க ரெசிபிக்கு தான் இந்த வாரம் நம்ம முதல் பரிசு கொடுக்க போகிறோம். ஸோ கறி லீவ்ஸ் ப்ரான் இதை தான் அவங்க சமைச்சாங்க. அதுக்கு தான் இந்த வாரம் முதல் பரிசு. வி ஹாவ் மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ் கொடுத்துருங்க. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிஃப்ட் கொடுத்தாச்சு, ஃபீட்பேக்ஸ் கொடுக்க வேண்டிய டைம். கொடுத்துடலாமா? கொடுத்துடலாங்க. மட்டன் கிரேவி. ஆமாம், கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. அதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னா, அந்த மசாலாஸோட ஃப்ளேவர் ஹை டாமினேட்டாக இருக்குது. ஓ, நார்மல் அந்த பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, அது வந்து ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர். இது அந்த ஃப்ளேவர் வந்து டூ மச். அது வந்து காம்பினேஷன் ஆகாது. உங்களுக்கு சாப்பிடும்போதே அது தெரியும் இல்லையா? பட் முழுசாக இருந்தால் எடுத்து வச்சிடலாம். அது கிரேவியோட மிக்ஸாக இருக்கும்போது நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. அது ஸ்பைசஸ் வந்து ஸ்பைஸியாக கூட இருக்கும். அதில் வந்து அது மிஸ் பண்ணியிருக்காங்க. கிராப் மசாலா அவங்க சால்ட்டு செக் பண்ணியிருக்கணும்.
செக் ஹெவியா பண்ணலாம். இருக்கா? ஆமாம், கொஞ்சம் ஓஹோ சால்ட் தூக்கலாக போட்டாங்க. சார், அது நீங்க அவங்கள எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் என் ரெசிபி அப்படிங்கிறதுக்காக ஆமாம், மற்றபடிக்கு கிராபோட அந்த மசாலாஸ் கிரேவி அது எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் க்ரீன் சிக்கன் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக ஃப்ரை பண்ணியிருக்கணும். ஓஹோ கொஞ்சம் மீட் வந்து ஹார்டாக ஆயிடுச்சா? ஆயிடும். அது ரொம்ப மிஸ் நம்ம பண்ணி. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு, அப்புறம் எப்படி ஹார்ட் ஆச்சு? ஊற வச்சிட்டாலும் ஹார்ட் ஆயிடுமா? இல்லை, ஊற வச்சா ஹார்ட் ஆகாது. Okay. அந்த பதத்தில் கரெக்டான ஆயில் ஹீட்டில் ஓ. கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கணும். Fine. அதெல்லாம் அவங்க அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. கருவேப்பிலை ப்ரான் வந்து உண்மையாகவே ஹாட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ப்ரான்ஸு அந்த கர்லீஃப் அவங்க அரைச்சி போட்டேன்னு சொன்னதும் திரும்ப தாளிப்பில் போட்டேன்னு சொன்னதும் பேலன்ஸ்டாக இருக்குது. ரொம்ப அந்த மாதிரி கஜகஜன்னு இல்லாமல் டேஸ்ட்டும் உப்பாக இருக்கட்டும், அந்த மசாலா இருக்கட்டும், ஸ்பைசஸ் சில்லுன்னு சாப்பிட்டாலும் பெரியவங்க சாப்பிட்டாலும் எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஃபைன். ஆனால் அந்த காம்பினேஷனும் நமக்கு ரொம்ப சிறப்பு. ஆமா. ஏன் அப்படின்னா நிறையா இன்க்ரீடியன்ஸை நம்ம சொல்லுவோம், லைக் ஒரு குக்கரி ஷோவில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ஹேர் ஆயிலில் போட்டு தேய்க்கலாம், இல்லை உடம்புக்கு நீங்கள் அந்த ஆயிலை தேய்ச்சிங்கன்னா கூட வந்து ரொம்ப அதை வந்து சாப்பிட்டு பிடிக்கலன்னா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கருவேப்பிலை. ஸோ அதனால் எனக்குமே அந்த காம்பினேஷன் ரொம்ப பட் பிடிச்சிருந்துச்சு. அந்த கருளே பண்ணுறது கூட அதில் ஒரு கலை இருக்குது. தேவையான அளவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணணும். அதை அவங்க அது பண்ணியிருக்காங்க. அதனால் ஓகே. ரெண்டாவது அந்த ப்ரான் இருக்கு இல்லையா, அந்த குக்கிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதான் ஒரு மேஜிக் மாதிரி சார் அதை குக் பண்ணுறது. அது ரொம்ப ஜூஸியாக கரெக்டாக அது அந்த பதத்தில் இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் டைம் விட்டால் கூட அது ஒரு ரப்பரி ஆகிடும். அந்த இது இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்குது. ஃபைன். ஓகே. ஸோ அதுவுமே நம்ம பேசணும். ஏன்னா சார் நார்மலாக குக்கிங்கிறதே ஒரு மிராக்கிள் தான் போல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கரெக்டாக குக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே. பட் நம்ம சொல்கிறது எல்லாமே பேலன்ஸ்டு ஆவரேஜாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. அப் டவுன் ஒவ்வொருத்தருக்கு காரம் அதிகமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அது எல்லாம் நம்ம வந்து காமெண்ட் பண்ண முடியும். காமனாக எல்லாருக்கும் பேலன்ஸ்டாக ஒன்று பிடிக்கும் இல்லையா, அதுக்கான இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஓகே ஃபைன். ஸோ அவங்க இஷ்டத்தை தாண்டி ஒரு காமனான அந்த ஃபுட்டுக்குன்னு ஒரு அழகு இருக்கும், அந்த ஃபுட்டுக்குன்னு ஒரு சில டேஸ்ட் இருக்கும், சில இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு குக்கரி ஷோட நியாயம். அதை கரெக்டாக அவரும் பண்ணிட்டாரு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ இதோட நாங்கள் கிளம்பிக்கிறோம். அடுத்த வாரம் நான்வெஜ் வாரமாக இருக்க போதா, இல்லை வெஜிடேரியன் வாரமாக இருக்க போதா, எந்த வாரமாக இருந்தால் என்னங்க, நமக்கு நான்வெஜ்ஜாக இருந்தானே வெஜ்ஜாக இருந்தானே நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி கிடச்சா அதுவே எவ்வளோ சந்தோஷம். ஸோ புது வீக்கில் மண்டேலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான எபிசோட்ஸில் அண்ட் புது ரெசிபீஸோடு சந்திக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நம்ம ஷோவில் இங்கே வந்து உங்களோட ரெசிபியை குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அண்ட் உங்களோட ஃபோட்டோ, என்ன குக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ரெசிபியோட பேரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர்.